ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ட்ரான்ஸ்லேஷன். ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க பாருங்களேன். எனக்கு கொடு அப்படின்னா கிவ் மீ. எனக்கும் கொடு அப்படின்னா பொறுமையாக அந்த ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. கிவ் மீ ஒன், எனக்கு ஒன்று கொடு. கிவ் மீ டூ, எனக்கும் கொடு. கிவ் இட் டு மீ, அதை எனக்கு கொடு. ஸோ கரெக்டான ஆன்சர் கிவ் மீ டூ. இதை கண்டுபிடிக்கிறதோட என்ன செய்யணும்? அதர் ஆப்ஷன்ஸ்லுடைய சென்டென்ஸுடைய மீனிங்கையும் சேர்த்து கண்டுபிடிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் எழுதிவிட்டேன். வேறு ஏதேனும் இருக்கிறதா? ஐ ரோட், நான் எழுதிட்டேன். எனிதிங் அப்படின்னா ஏதாவது. ஐ ஆம் ரைட்டிங் சம் அதர் திங். அடுத்தது ஐ ஹாவ் ரிட்டன் எனிதிங் எல்ஸ். இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. தேர்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஐ ஹாவ் ரிட்டன், நான் எழுதிட்டேன். எனிதிங் எல்ஸ், வேறு ஏதாவது இருக்கா? ஐ ரோட் அப்படின்னா நான் எழுதினேன் ஏதாவது அப்படின்னு மீனிங்லெஸ்ஸாக இருக்குது அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், ஐ ஆம் ரைட்டிங், நான் எழுதி கொண்டிருக்கிறேன். சம் அதர் திங், சிலவற்றை, சில அப்படின்னு மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவோம்ல. வாட் இஸ் தேட், வாட் இட் இஸ், வாட் எவர் இட் இஸ். இந்த மூணில் எது கரெக்டான ஆன்சர்? வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலும். வாட் இட் இஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது என்னது அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்குறோம்ல, அது மாதிரி வாட் இட் இஸ். வாட் இஸ் தேட், அது என்ன? வாட் இஸ் தேட், எதுவாக இருந்தாலும் அப்படிங்கிறதுக்கு வாட் எவர் இட் இஸ். அப்படித்தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஐ திங்க் தேட், ஐ திங்க் திஸ், ஐ திங்க் ஸோ. இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ரொம்ப சிம்பிள். அப்படித்தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஐ திங்க் தேட் அப்படின்னா நான் அதை நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ், நான் இதை நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ அப்படின்னா அப்படித்தான் நினைக்கிறேன். இப்போ ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அவர் செவ்வாய்க்கிழமை வருவார் அப்படின்னு ஒருத்தட்ட சொல்கிறோம். உடனே அவர் ஐ திங்க் ஸோ, அப்படி தான் நினைக்கிறேன், இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். என் கூடவும் பேசு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸ்பீக் மீ, ஸ்பீக் டு மீ, ஸ்பீக் டு மீ ஆல்சோ. விச் ஆப்ஷன் இஸ் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஸ்பீக் மீ, இது மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. ஸ்பீக்னா பேசுகிறது, மீ அப்படின்னா நான். ஸ்பீக் டு மீ, என்கிட்ட பேசு. என் கூடவும் பேசு அப்படிங்கிறதுக்கு ஸ்பீக் டு மீ ஆல்சோ. எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கேன், என் கூடவும் பேசு. ஸ்பீக் டு மீ ஆல்சோ. இந்த ஆல்சோ தான் இந்த கூட. உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு கேட்போம். டு யூ ஹாவ் எனி அதர் ஒர்க்? டோன்ட் யூ ஹாவ் எனி அதர் ஒர்க்? யூ ஹாவ் எனி ஒர்க்? இந்த 3 கொஸ்டின்ஸில் எந்த கொஸ்டின் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. மிடில் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். டோன்ட் யூ ஹாவ் எனி அதர் ஒர்க், உனக்கு வேறு எந்த வேலையும் இல்லையா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், டூ யூ ஹாவ் எனி அதர் ஒர்க், உனக்கு ஏதாவது வேலை இருக்கிறதா? டூ யூ ஹாவ் எனி அதர் ஒர்க்? யூ ஹாவ் எனி ஒர்க், இது இன்ஃபார்மல், சும்மா கேஷுவலாக கேட்குறது. யூ ஹாவ் எனி ஒர்க். ஆனால் கரெக்டான கிராமர் டூ யூ ஹாவ் எனி ஒர்க், அதான் டூ யூ ஹாவ் எனி ஒர்க், தட் இஸ் கரெக்ட். உனக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால, உனக்கு தெரிந்திருப்பதால் எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? யூ நோ திஸ், யூ நோ ஆஸ் யூ நோ. வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆஸ் அப்படின்னா இருப்பதால் அப்படின்னு அர்த்தம். யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியும். அப்போ இருப்பதால் சேர்த்துட்டிங்கன்னா உனக்கு தெரிந்திருப்பதால். ஆஸ் யூ நோ, ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்ச மாதிரியே அப்படின்னு அர்த்தம். யூ நோ திஸ் அப்படின்னா உனக்கு இது தெரியும். யூ நோ, உனக்கு தெரியும். அவரை கண்டுகொள்ளாதே, அவரை கண்டுக்காத, அவர் சொல்கிறதுக்கு உரிமை இல்லை. டு நாட் see him, he should not tell. Ignore him, he has no rights to tell. Don't look at him, he cannot tell. எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. கண்டுக்கிறாமல் இருக்கிறது, இக்னோர். டோன்ட் இக்னோர் த ரூல்ஸ், ரூல்ஸை இக்னோர் பண்ணாத. இக்னோர் அப்படின்னா கண்டுக்கிறாமல் இருக்கிறது, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருக்கிறது.
he has no rights to tell. அவரிடம் எந்த ரைட்ஸும் இல்லை. அவருக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. he has no rights to tell. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், do not see him. அவரை பார்க்காத. he should not tell. அவர் சொல்லக்கூடாது. ஸோ மேலே இருக்கிற டிரான்ஸ்லேஷன் வேறு மாதிரி இருக்குது. அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன், டோன்ட் லுக் அட் ஹிம். அவரை பார்க்காத. he cannot tell. அவரால் சொல்ல முடியாது. ஸோ இந்த ஆப்ஷனும் கரெக்ட் இல்லை. மிடில் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். காத்திரு, பார்த்துக்கலாம். யூ ஆர் வெயிட்டிங், வி see. வெயிட், லெட்ஸ் see. ப்ளீஸ் வெயிட், வாட்ச் தம். இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. காத்திரு, பார்த்துக்கலாம். வெயிட், லெட்ஸ் see. இந்த லெட்ஸ் அப்படிங்கிறது லெட் அஸ், யூஎஸ். ஓகே, யூ ஆர் வெயிட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள், வி see, நாம் பார்க்கிறோம். ஸோ இதுக்கும் அந்த டிரான்ஸ்லேஷன் மேலே இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. அடுத்த ப்ளீஸ் வெயிட் அப்படின்னா தயவுசெய்து காத்திருக்கவும். வாட்ச் தம், அவர்களை கவனிக்கவும். ஸோ இதுவும் ராங். இது எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. திஸ் இஸ் டஃப், இட் இஸ் இரிட்டேட்டிங், திஸ் இஸ் பேட். விச் ஒன் இஸ் கரெக்ட்? த ஆன்சர் இஸ் இட் இஸ் இரிட்டேட்டிங். இது எரிச்சலாக இருக்குது, இரிட்டேட் பண்ணுது. திஸ் இஸ் டஃப் அப்படின்னா கடினமானதாக இருக்கிறது. டஃப், ஓகே, சாஃப்ட், ஈஸி, ஆப்போசிட். திஸ் இஸ் பேட் அப்படின்னா இது கெட்டதாக இருக்கிறது. திஸ் இஸ் பேட், இது நல்லதல்ல. யோசிச்சு செய் அப்படின்னு சொல்லுவோம். திங்கிங், டூயிங். திங்க் அண்ட் டூ, திங்க் டூ. எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. திங்கிங், டூயிங் இது ஒரு ஃப்ரேஸ் இல்லை. ஓகே, சரியான ஆர்டரில் இல்லை. திங்கிங், டூயிங். திங்க் அண்ட் டூ இது கரெக்ட். கன்ஜங்ஷன் வந்திருக்கு, அண்ட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன். திங்க் அண்ட் டூ, யோசிச்சு அப்புறம் செய். திங்க் கமா டூன்னு வந்திருக்கு. அப்போ 2 வேர்ட்ஸ் மட்டும்தான். திஸ் இஸ் நாட் அ ஃப்ரேஸ், திஸ் இஸ் நாட் அ சென்டென்ஸ். இப்போ நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ண வேண்டிய கேள்வி, நீங்கள் இதனை செய்யவும் அல்லது அதனை செய்யவும். ரொம்ப ஈஸியானது. டூ திஸ் ஆர் தேட், இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். யூ திஸ் டூ ஆர் தேட் டூ, இது செகண்ட் ஆப்ஷன். யூ டூ எய்தர் திஸ் ஆர் தேட், இது தேர்ட் ஆப்ஷன். எந்த ஆப்ஷன் கரெக்ட்? இல்லை எல்லா ஆப்ஷன்ஸுமே கரெக்டா? கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோலையும் நம்ம இதே மாதிரி டிரான்ஸ்லேஷன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிரான்ஸ்லேஷன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.